ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் பார்க்கறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சொல்லிட்டு ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், எலக்ட்ரிக்கல் பசங்க இருக்கிறவங்களுக்கு வந்து நான் எப்பவுமே எல்லா வீடியோவும் சொல்கிறது தான். கேஸ் நம்ம வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு அவேர்னஸ் கோசம் இந்த வீடியோ ரெடி பண்ணுறது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது தெரியப்படுறது கோசம் பண்ணிட்டு தயவுசெய்து எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு காமனாக எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் ஒரு ஃபால்ட் ஆனால் அதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, எப்படி நம்ம அந்த ஃபால்ட் கண்டுபிடிச்சி அதை ரெடிஃபை பண்ணி அதை ரெடி பண்ணுறது பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பேசிக்ஸ் ஃபால்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். சரிங்களா? பேசிக்காக எலக்ட்ரிக்கல் ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சா என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது இதில் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் சேஃப்டி பற்றி தயவுசெய்து கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். எலக்ட்ரிக்கல் சேஃப்டி பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஒரு லென்த்தாக இருந்தால் தயவுசெய்து கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். சேஃப்டி எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க. தயவுசெய்து பாருங்கள், ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? இதையும் நான் சொல்லிடுறேன். எலக்ட்ரிக்கலில் நீங்கள் ஒர்க் பண்ணுற அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக கையில் வந்து கண்டிப்பாக ஷூ போட்டிருக்கோங்க. சேஃப்டி ஷூ இருக்கணும். சேஃப்டி ஷூ கண்டிப்பாக போட்டிருக்கணும். எலக்ட்ரிக்கலில் ஒர்க் பண்ணுறதா சேஃப்டி ஷூ கண்டிப்பாக இருக்கணும். ரெண்டாவது, டூல்ஸ் வந்து நல்லா வந்து இன்சுலேட்டட் டூல்ஸாக இருக்கணும். கொஞ்சம் கீஞ்சி போய் ஒஞ்சி போய் ஃபுல்லாக வந்து மெட்டலாக கவராக இருக்கக்கூடாது. அது வந்து நல்லா சீல்டாக இருக்கணும். சீல்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ரொம்ப ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணணும். டூல்ஸும் சொன்னோம் பார்த்தீங்களா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கட்டிங் பிளேயர் இருக்குது பார்த்தீங்கன்னா, கட்டிங் பிளேயர் வந்து இது ஃபுல்லாக இன்சுலேட்டர் பண்ண கட்டிங் பிளேயர். சரிங்களா? இதான் இன்சுலேட்டர்னு சொல்லுவாங்க. இது மேலே கவர் போட்டுக்கல. இதெல்லாம் டேமேஜ் ஆகாமல் நல்லா இருக்கணும். எந்த ஒரு டேமேஜ் ஆகிடக்கூடாது. இன்கேஸ் டேமேஜ் ஆகியிருந்தாலும் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இன்கேஸ் நல்லா இன்சுலேட் இருந்தாலும் இது மேலே டேப்பு சுற்றிருப்பாங்க. அந்த டேப்புக்கு வந்து ரெண்டாவது ஒரு ரீசன், இன்கேஸ் ஒரு ப்ராப்ளம் அட்டன் பண்ணுறீங்க, அர்ஜென்ட் கையில் டேப் இல்லைன்னா அதை சுற்றி போட்டுப்பாங்க. ரெண்டாவது நம்ம சேஃப்டிக்கு இது ஃபுல்லாக நல்லா டேப் அடிச்சிருக்கோம். எதுக்குன்னா நம்ம கையில் ஷாக் அடிக்கும். இன்கேஸ் இதில் வந்து கரண்ட் வந்து கரெக்ட். சரிங்களா? இரும்பு வந்து கரண்ட் இப்போ நீங்கள் கரண்ட் ஒர்க் பண்ணுறீங்க, இது ஃபுல்லாக கரண்ட் இருக்கும். இன்கேஸ் கரண்ட்டை சொல்லலாம், வோல்டேஜ் எதுனா சொல்லலாம். கரண்ட்டாக உங்களுக்கு புரியும். சரிங்களா? கரண்ட் ஃபுல்லாக இருக்கும். நீ வேலை பண்ணும்போது திடீர்னு வந்து நம்ம ஷார்ட் அடிச்சோம். இங்கேஸ் இன்சுலேட் ஓட்டையாக இருந்ததுன்னா இது வழியாக வந்து நீ கை இப்படியும் கை அடிச்சு கை ஷாக் அடிச்சிடும். சரிங்களா? இன்கேஸ் இது ஓட்டையாக நீ வரும்போது உடம்புல ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கிரவுண்ட் ஆகும்போது ஷூ போட்டிங்கன்னா அதில் காப்பாற்றும். அதுதான் சேஃப்டி ஷூ போட சொல்கிறது. டூல்ஸை கரெக்டாக இன்சுலேட்டர் நான் கண்டிப்பாக செக் பண்ணோம். ஸ்க்ரூ அதே மாதிரி இங்கே நல்லா இதுதான் இன்சுலேட்டர். சரிங்களா? இதுதான் ஸ்டீல். சரிங்களா? இதை இன்சுலேட்டர் அதெல்லாம் எல்லாத்துலேயும் வந்து இது போட்டிருக்காங்க. புரியுதுங்களா? இன்கேஸ் இப்படி பிடிச்சி இது ஒரு விஷயம். இது பார்த்தீங்களா? இதை பிடிச்சி இதான் வச்சுங்களேன். இப்படி பிடிச்சி நீங்கள் வேலை பண்ணுறீங்க. இது இதில் வச்சு பிடிச்சி இது வேலை பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இங்கே பிடிச்சி கண்டிப்பாக இங்கே பிடிப்பீங்க. இப்படி பிடிக்கிற இடம் ஃபுல்லாக டேப் அடிச்சிருப்பான். இதான் இன்சுலேட்டடு. இப்படி இருந்தாலும் இது மேலே ஃபுல்லாக டேப் அடிச்சிருப்பாங்க. சரிங்களா? இது ஃபுல்லாக டேப் அடிச்சிருப்பான். ஏன்னா இங்கே நீ பிடிச்சி தான் இப்படி பண்ண முடியாது. இங்கே பிடிச்சி தான் பண்ணி வேலை பண்ணுவீங்க. வேலை பண்ணும்போது இது ஃபுல்லாக இன்சுலேட்டர் இருந்தால் மட்டும் கை வச்சு பண்ணும்போது தான் உங்களுக்கு ஷாக் அடிக்காமல் இருக்கும். அதனால் எப்பவுமே எக்யூப்மெண்ட் டூல்ஸ் எல்லாம் நல்லா இன்சுலேட்டட் இருக்கா செக் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து உங்களுக்கு அந்த வேலையை நல்லா தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது நீங்கள் சேஃப்டி ஷூ போட்டுருக்கணும். டூல்ஸ் வந்து பக்காவாக இன்சுலேட்டாக இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வேலை செய்யணும். முக்கால்வாசி எலக்ட்ரிக்கல் பவர் ஆனில் இருந்தாலும் ஆஃபில் இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி இன்சுலேட் தான் ஒர்க் பண்ணணும். சரிங்களா? அதான் உங்களுக்கு சேஃப்டிக்கு ரொம்ப முக்கியம். இப்போ வந்து ப்ராப்ளத்தை பார்ப்போம். சரிங்களா? இதுதான் வந்து ஒரு ஃப்ளக் பாயிண்ட் வச்சுப்போம். இங்கே இருக்குது, இது ஃப்ளக் பாயிண்ட் இருக்குது. ஃபேன்னே வச்சுப்போம். சரிங்களா? இது வந்து இங்கே டிபி இருக்குது. இது மெயின் டிபி, இது சப் டிபி. சரிங்களா? இங்கேருந்து பவர் வரும். சரிங்களா? இங்கேருந்து பவர் இருக்குது. இங்கேருந்து இது டிபி போவோம். டிபியிலேருந்து பவர் இங்கே வருது. சரிங்களா? எர்த்து, நியூட்ரலு. சரிங்களா? வீணா வோல்டேஜு, என்ன நியூட்ரலு, என்ன எர்த்து. சரிங்களா? இப்போ இங்கேருந்து ஒரு ப்ளக் பாயிண்ட் எடுத்தது ஃபேனுக்கு போகும். சரிங்களா? இதுதான். இப்போ இந்த இடத்துல வந்து பவர் சப்ளை வரல. அப்படி வரலனா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நீங்கள் இங்கே செக் பண்ணி பாருங்க. டெஸ்டர் மெயினாக யூஸ் பண்ணுற ஆளுங்க நான் சொல்கிறது என்னென்னா, நல்ல கம்பெனி டெஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்க. லோக்கல் டெஸ்ட் யூஸ் பண்ணாதீங்க. அது ரொம்ப முக்கியம். அவங்க சேஃப்டி. சரிங்களா? இன்கேஸ் இதான் ஓடிட்டுருக்கு. இப்போ டயக்ராம் சேஃப்டி வந்து இப்போ இங்கேருந்து பவர் வரல. இது என்ன பண்ணுவீங்க, டிபி செக் பண்ணுங்க. இது டிபியில் போய் பார்க்குறீங்க. பிரேக்கர் ஆனில் இருக்குது, ஆஃபில் வைப்பீங்க. இன்கேஸ் பிரேக் வந்து ப்ராப்ளம் ஆஃபில் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிவிடுங்க. சப்ளை இங்கே வந்துடும். ஓகே, இப்போ பிரேக்கர்லாம் ஆனில் இருக்குது. இப்போ ஃபேன் ஓடிட்டுருக்கு. சரிங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இங்கேருந்து வோல்டேஜ் போகுது, இங்கேருந்து ஓடிட்டுருக்கு, இங்கே ஓடிட்டுருக்கு, போய்கிட்டுருக்கு. சரிங்களா? எப்போ இப்போ என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் இந்த ஃபேன் ஓடலை ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா,
ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும், இங்கே செக் பண்ணி பார்க்கணும் பவர் சப்ளை வருதா அப்படின்ட்டு. இங்கே பவர் சப்ளை வரலன்னா இங்கே டிபிலே பார்க்கணும். டிபியில் வந்து பிரேக் வந்து ஆஃபில் இருக்கும்போது என்ன பண்ணுங்க, நீங்கள் இப்போ இந்த சுவிட்ச் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, எல்லா ப்ளக் பண்ணி சுவிட்ச் இருக்கும். சுவிட்ச் ஆஃப் பண்ணி இந்த பிரேக்கர் ஆன் பண்ணி பார்க்கணும். இந்த பிரேக் ஆன் பண்ணால் பிரேக் நிற்குது அப்படின்னோடனே சுவிட்ச் ஆன் பண்ணோடனே டக்குன்னு பிரேக்கர் ஆஃப் ஆகுதுன்னா என்ன பண்ணணும், இப்போ ஃபேனில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஃபேனில் என்ன பிரச்சனை வந்திருக்கும், ஒன்று காயில் போயிருக்கும், கெப்பாசிட்டி பெஸ்ட் ஆகிருக்கும், இல்லை ஒயர் எரிஞ்சிருக்கும். சரிங்களா? அப்போ என்ன, இந்த ஃப்ளேக் லைட் வச்சுட்டு சுவிட்ச் ஆன் பண்ணணும். சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே இங்கே பவர் நிற்கும். அப்போ ஃபேன் தான் ப்ராப்ளம். ஃபேன் என்ன பண்ணணும், ஃபேனில் வந்து கேபிள் ஃபுல்லாக செக் பண்ணணும். கேபிள் செக் பண்ணும்போது இங்கே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காயில் செக் பண்ணணும். காயில் வந்து ஹீட்டாக இருக்கா, காயில் தெரிஞ்சு எப்படி போச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது, காயில் தீஞ்சு போன ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்லை வச்சு கண்டுபிடிச்சாலும் காயில் போயிருக்குன்ட்டு. அப்படி இல்லையா, இங்கே அதுக்கப்புறம் கெப்பாசிட்டி செக் பண்ணணும். கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். கெப்பாசிட்டர் பார்த்துருப்பீங்க. அந்த கெப்பாசிட்டி நல்லா இருக்கா அப்படின்னு பாருங்கள். இல்லை பெஸ்ட்டாக இருக்கா, உடஞ்சிருக்கு, ஏதாவது உள்ள உடஞ்சி போய் இதில் எரிஞ்சு போய் மெல்ட் ஆகிடும் சில இதெல்லாம் கெப்பாசிட்டர்லாம். அதை செக் பண்ணுங்கள். அந்த கெப்பாசிட்டி நல்லா செக் பண்ணுங்கள். ஏதாவது ஒயர் ஏதாவது பாடி எதாவது செக் பண்ணுங்கள். இதெல்லாம் செக் பண்ணாலும் ஒரு ஃபேன்ஸ் வந்து அடைஞ்சிடும். இது வந்து ஃபேன் மட்டும் எந்த வரைக்கும் போனாலும் சரி. சரிங்களா? அதாவது இன்கேஸ் வந்து ஃபேனு எது வேணா இருக்கட்டும், லைட் இது வேணா இருக்கட்டும், இது பேசிக். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு முக்கியமான. இப்போ இன்கேஸ் நீங்கள் போட்டிங்க, நான் இது போயிட்டு நியூட்ரல் ரிட்டர்ன் சப்ளை வருது அப்படின்னு, அதாவது இதில் ஓல்டு லைன், இது லைனு. சரிங்களா? இது லைன் சொல்லுவோம். சரிங்களா? லைனில் வந்து கரண்ட் வரும், நியூட்ரலில் கரண்ட் வராது, எர்த்லேயும் கரண்ட் வராது. சரிங்களா? லைனில் கரண்ட் வரும், லைனில் கரண்ட் வந்துட்டு நியூட்ரலில் கரண்ட் வரக்கூடாது. இன்கேஸ் நியூட்ரலையும் கரண்ட் வந்துச்சுன்னா நியூட்ரல் சர்க்கியூட் வந்து க்ளோஸ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, சர்க்கியூட் க்ளோஸ் ஆகிற இடத்துல வந்து, அதாவது இங்கேருந்து வோல்டேஜ் போய் ஃபேனில் போய் இது உள்ள காயில் வந்து எனர்ஜி ஆகிட்டு திரும்பி ரிட்டன் வந்து இங்கேருந்து வோல்டேஜ் ரிட்டன் வந்து நியூட்ரலில் போகும்போது அந்த சர்க்கியூட் வந்து க்ளோஸ் ஆகும். அந்த சர்க்கியூட் க்ளோஸ் ஆனால் மட்டும் தான் அந்த ஃபேன் சுற்றும். இன்கேஸ் இந்த வோல்டேஜ் உள்ளே போயிட்டு இது உள்ளே இறங்கிட்டு இது எனர்ஜி ஆகலை, இல்லை எனர்ஜி ஆகிட்டு சுற்றிட்டு இருக்குது, ரிட்டன் வரும்போது இந்த ஒயர் ஏதாவது இங்கே கட்டாகி இருந்து எலி ஏதாவது கழிச்சு இதை கட்டாயிருந்ததுன்னா கரண்ட் வந்து இங்கே நின்று போயிடும். அப்போ இது ஒரு பிரச்சனை, ஒயர் கட் ஆகிடும். சரிங்களா? இது ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படி இல்லைன்னா இங்கேருந்து ஒயர் நல்லாயிருக்கும், இங்கேருந்து கன்சீல்டு பைப் ஒரு பார்த்தீங்கன்னா, கன்சீல்டு பைப்பு அதில் ஒயர் அதை கட் ஆகிருக்கும். அப்போ என்ன ஆகும், நியூட்ரல் இங்கேருந்து ஹெட் சப்ளை வரும், ரிட்டர்ன் சப்ளை வரும். அப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த நியூட்ரல் ஒயர் ஃபுல்லாக செக் பண்ணணும். இங்கே டிபி போகணும், டிபி இருக்கிற ஒயர் அது செக் பண்ணணும். பிகாஸ் டிபியில் என்ன ப்ராப்ளம் வரும் பார்த்தீங்கன்னா, டிபியில் வந்து லூஸ் கனெக்ஷன் அதிகமாக இருக்கும். சரிங்களா? லூஸ் கனெக்ஷன். அப்புறம் பிரேக்கர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பிரேக்கர் வந்து உள்ள பிரேக்கர் உள்ளே வந்து எம்சி பிரேக்கர் இதுக்கு யூஸ் பண்ண பிரேக்கர் தான் பார்த்தீங்கன்னா எம்சிபி பிரேக்கர்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த பிரேக்கர் உள்ளே வந்து போக வாய்ப்பு இல்லை. ஜென்ரலாக சொல்லுவோம், அதாவது ஒரு தெரிஞ்சுக்கிற விஷயம் தான். பிரேக்கர் வச்சு போகாது. பிரேக்கர் உள்ள சின்ன நீடில் மாதிரி உள்ளே இருக்கும், அது நீடில் கட் ஆகிடும். சரிங்களா? அதனால் பிரேக்கர் செல்லையும் ஆன் ஆஃப் பண்ணணும், கஷ்டமாக இருக்கும். அதுதான். சரிங்களா? இங்கே எப்பயுமே மோஸ்ட்டாக பிரச்சனையே வராது, இது வரையும் எந்த பிரச்சனையும் வராதுங்க. முக்கால்வாசி இங்கே தான் பிரச்சனை வரும். அதாவது இது வந்து நான் ஃபேனு சொல்கிறேன். இந்த ஃபேனை வந்து இதோட வந்து என்ன ஒன்று இருந்தது, அதாவது வீட்னா ஃபேனு, லைட்டு. சரிங்களா? ஆஃபீஸ்னால் வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்துடும். சரிங்களா? ஆஃபீஸ்னால் ஏகப்பட்ட லைட் இருக்கும், நிறைய லைட் இருக்கும், ஃபுல்லாகவே லைட்டாக இருக்கும். கார்பெண்ட் லைட் இருக்கும், யூபிஎஸ் சப்ளை இருக்கும், ரா பவர் சப்ளை இருக்கும், லைட்டிங் சப்ளை இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து ஒரு ஜென்ரலாக ஃபால்ட் வந்து இதை மெயினாக ஷூ போட்டிருக்கோங்க, டூல்ஸ் கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு பேசிக் நாளே தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு செக் பண்ணுறீங்க, லைன் வருது தான் பார்க்குறீங்க, ஃபேன் பிள்ளைங்க கைட்டு செக் பண்ணுறீங்க, லைன் வருது, இதில் செக் பண்ணுறீங்க. இங்கேருந்து இங்கே லைன் வந்துச்சு அப்படின்னா டிபியில் ஏதாவது நியூட்ரல் செக் பண்ணணும். இதுக்கப்புறம் நியூட்ரல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நியூட்ரல் சர்க்கியூட் க்ளோஸ் ஆக மாட்டேங்குது இங்கே வரைக்கும் அப்படின்னு சர்க்கியூட் வந்து செக் பண்ணி நியூட்ரல் முக்கால்வாசி எரிஞ்சு போயிடும். நியூட்ரல் ரிட்டர்ன் சப்ளை அதிகமாக போகிறப்போ நம்ம நியூட்ரல் வந்து காமன் நியூட்ரல் எரிஞ்சு போயிடும். அந்த ஒயருமே இது பண்ணி ஸ்லீவ் பண்ணி செக் பண்ணி அதுதான் என்ன பண்ணுவாங்க, இந்த டிபிஸ் எல்லாமே செக் பண்ணுறதுக்கு மெயின்டெனன்ஸில் வந்து பிபிஎம் சொல்லுவாங்க, ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஒர்க்கை வந்து எடுத்து எப்பயுமே வந்து டிபிலாம் செக் பண்ணுவாங்க. எப்பயுமே எப்படி கேபிள் எப்படி இருக்குது, எரிஞ்சு போயிருக்கா, மெல்ட்டாக இருக்கா, அந்த மாதிரி செக் பண்ணுவாங்க. அது வந்து இந்த ஒரு டிபி வந்து ஒரு வீக்லி ஒரு ஷெடியூல் போட்டு ஒவ்வொன்றா ஒர்க் பண்ணுவாங்க. மொத்த எலக்ட்ரிக்கல் சிஸ்டமே ஆஃப் பண்ணி வேலை பண்ணுற பேர் தான் ஷட் டவுன் ஒர்க்னு சொல்லுவாங்க. அந்த ஷட் டவுன் ஒர்க் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும்னா லேகவுட் டாக்அவுட் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுதான் நான் எலக்ட்ரிக்கல் சேஃப்டின்ட்டு ஒரு வீடியோ வந்து சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சப்ளை வருது, சப்ளை இங்கே வரலாம். டிபி செக் பண்ணுறீங்க, டிபியில் பிரேக்கர்ஸ் ஆகுதா, கேபிளாக மெல்ட் ஆயிருக்கா, கேபிள்லாம் டைட்னஸ் ஆகுதா, இதெல்லாம் செக் பண்ணுங்கள். இன்கேஸ் நியூட்ரல் ரிட்டர்ன் சப்ளை வந்துச்சுன்னா நியூட்ரல் வந்து சரியாக கிடைக்கல, நியூட்ரல் வந்து சர்க்கியூட் க்ளோஸ் ஆகலை அப்படின்னு நியூட்ரல் வந்து கனெக்ட் பண்ணி செக் பண்ணுங்க. சரிங்களா? முக்கால்வாசி எந்த ப்ராப்ளம் வந்து ஃப்ளக்கு எந்த லோடு கேபிள் கைட்டி ஆன் பண்ணி பாருங்கள். அது ஆன் பண்ணினாலே முக்கால்வாசி ப்ராப்ளம் முடிஞ்சு போயிடும். இன்கேஸ் அதே மீறி ப்ராப்ளம் நிறைய வந்துச்சுன்னா நம்ம ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு போனோம். லூஸ் கனெக்ஷன், இந்த ஜாயிண்ட்டு, அப்புறம்
ஓவராக கண்டிஷன் எக்யூப்மெண்ட் ஓடி ஓடி ஹீட் ஆகுறது. இன்கேஸ் ஏதாவது ஹீட்டாக இருந்துச்சா அது கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிடுங்க. அது எக்யூப்மெண்ட் ஓட ஹீட் ப்ரொடியூஸ் பண்ண எக்யூப்மெண்ட் தான் கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இன்கேஸ் இப்போ ஓடலை அப்படின்னா அது ஹீட் ஆட்டோமாலுமோ பொறுமையாக ரெடியூஸ் அப்புறம் ஆன் பண்ணால் அதே ஓட ஆரம்பிச்சிடும். இன்கேஸ் சிலது ஓடலை அப்படின்னா சில இன்டர்னல் ஃபால்ட் இருக்கும். மேலும் இது பேசிக்காக தெரிஞ்சுக்கிறது. எலக்ட்ரிக்கில் வந்து ஒரு வேலை செய்ய மட்டும் கற்றுக்க முடியும். அதே மாதிரி நம்ம வேறு எதுவும் நம்மளுக்கு வராது. பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேஃப்டியாக ஒர்க் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா கேபிள் மெல்ட் ஆகுது. இன்புட் அவுட்புட் எந்த பக்கம் வேணும் கேபிள் மெல்ட்டிங் ப்ராப்ளம் அதிகமாக வரும். அதனால் கேபிள் எப்படி நல்லா மெல்ட்டாக இருக்கும் கேபிளை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது லூஸ் கனெக்ஷன். கேபிள் இந்த டெர்மினல்ஸை வந்து நல்லா இருக்கா இல்லை லூஸ் கனெக்ஷனாக இருக்கா, நல்லா கேபிள் எப்போ மெல்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லூஸ் கனெக்ஷன் முக்கியமாக எலக்ட்ரிக்கில் பொறுத்தவரைக்கும் லூஸ் கனெக்ஷன் இருக்கணும். நல்லா டைட்டாக இருக்கணும், ஓவர் டைட்டாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா நார்மலில் நம்ம கை டைட் அளவுக்கு நல்லா டைட் பண்ணி வச்சுக்கோங்க. லோடுக்கு ஏற்ற மாதிரி எக்யூப்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி டைட்டஸ் ரொம்ப டைட்டாக வைக்கணும், சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். இன்கேஸ் கேபிள் ஷார்ட் ஆகுறது, இது எல்லாமே காரணம் இந்த லூஸ் கனெக்ஷனு. லோடு இந்த கேபிளுக்கு தகுந்த அதிகமாக வந்து லோடு கொடுக்குறது. இப்போ அதாவது சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இதுக்கு வந்து ஃபேனுக்கு வந்து 60 வாட்ஸ் தான், சரிங்களா? இப்போ இந்த ஃபேனுக்கு வந்து 1.5 போதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்கேஸ் இந்த ஃபேனுக்கு பதிலாக ஒரு ஏசி இல்லை ஃப்ரிட்ஜ் ஏதாவது வச்சு அதுக்கு வந்து கேபிள் பார்த்தீங்கன்னா 6 கேபிள் போட சொல்லுவாங்க. இல்லை 467 கேபிள் போட்டால் சேஃப்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 1.5 வரனால இப்போ ரேட் அதிகம் மேலே. இப்போ அதுக்கு போய் நீங்கள் 2.5 போட்டிங்கன்னா லோடு வந்து தாங்காமல் கேபிள் எரிஞ்சு போயிடும். அதனால் இதனாலே அப்போ கேபிள் எரிஞ்சு போடணும். இந்த டிபியில் வந்து கேபிளை எரிஞ்சு போயிடும். இதுக்கு தகுந்த மாதிரி இங்கேருந்து ஒரு டைப் ஆஃப் கேபிள் இருக்கணும். இது டைப் ஆஃப் கேபிள் இருக்கணும். இதுக்கு டைப் ஆஃப் கேபிள் இருக்கணும். கேபிளை பற்றி தனியாக வீடியோ போட்டால் மட்டும் தான் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் அதுக்கு மேலே உங்களுக்கு போடுறேன், பாருங்கள், சரிங்களா? தேங்க்யூ.